ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதில் சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை தெளித்து எப்பவும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு மறுபடியும் பிசைஞ்சு அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டப் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வெங்காயத்துலேயே நல்லா வெந்துடட்டும். அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு ஒரு சின்ன தக்காளியை அடித்து ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக கொஞ்சோண்டு சிக்கன் வேகணும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். மூடி போட்டு வேக விட்டுருங்க. வெந்துடட்டும். வெந்து இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊறி இருக்கும் நல்லா. இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். மாவு சாஃப்டாயிருச்சு. இப்போ அதில் உருண்டை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு மாவை திரட்டி நல்லா நீளமாக நல்லா மெலிசாக நல்லா திரட்டிக்கோங்க. நீளமாக. அப்போ தான் உள்ள ஸ்டஃப் வச்சு நம்ம ஸ்கொயர் மாதிரி மடிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு என்ன பண்ணணும், நம்ம உள்ள இந்த சிக்கன் ஸ்டஃப்பை வச்சுட்டு 2 சைடும் ஃபோல்டு பண்ணணும். 2 சைடும், ஒரு சைடு இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சைடும் அப்படியே மடிச்சிட்டு அப்புறம் இந்த 2 சைடுக்கும் தண்ணி தொட்டு மடிக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த 2 பக்கமும் தண்ணி தொட்டு மடித்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துருங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் தண்ணி தடவி ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி தொட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை இருக்கோ அத்தனையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல. ஷாலோ ஃப்ரை மாதிரி எண்ணெய் லைட்டாக போட்டு தோசைக்கல்லில் தான் நம்ம இதை போட்டு எடுக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சமோசா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சமோசா பப்ஸு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் தடவி விட்டுறணும். எண்ணெயை நல்லா தடவிட்டு அந்த ஸ்டஃப் மடித்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக வேக விட்டு இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக வேக போடுங்க. ஏன்னா இல்லைன்னா தீஞ்சிரும். அந்த சைடு இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இந்த சைடு வேகாச்சு. சைடில் அப்படியே எல்லா சைடும் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா போதும், வெந்துடும். இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். எதுவுமே தேவையில்லை இதுக்கு எதுவும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.